நார்மலாக நீங்கள் புதினா சட்னி, இல்லை கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி எந்த சட்னி அரைச்சாலும் அது கூட வந்து 2 கை ஃபுல்லாக முருங்கை இலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் மற்ற எந்த இதுவுமே சேர்க்காம வெறும் தக்காளி, வெங்காயம், முருங்கை இலை மட்டும் சேர்த்து வதக்கி முருங்கை இலை மட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். அப்படி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்புறம் வந்து ஒரு 2 கை ஃபுல்லாக வந்து முருங்கை இலை வந்து சேர்த்து அரைச்சிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சூடாக ரைஸ் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய், தேங்காய் எது வேணாலும் போட்டு சட்னி மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. கெட்டியாகவே வந்து வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 கை ஃபுல்லாக, ஒரு பெரிய தக்காளி, வரமிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி, ஒரு கை ஃபுல்லாக வந்து கறிவேப்பிலை, ஒரு 2 கை ஃபுல்லாக வந்து முருங்கை இலை வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முருங்கை இலை வந்து கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கலாம். புளி, உப்பு, அப்புறம் வந்து ஒரு 2, 3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். வேணும்னா கொஞ்சம் வந்து இஞ்சி கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் சும்மா இன்றைக்கி வந்து ஒரு 5, 6 பல் வந்து பூண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து கொத்தமல்லி, கறிவேப்பிலை, முருங்கை இலை எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 5, 6 பல் தேங்காய், கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ஸ்வீட்டு, காரம், புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். கெட்டியாக சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக வந்து ஜீரகம், வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், புளி, அப்புறம் வெறும் முருங்கை இலை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் சேர்க்குறப்பவே வந்து முருங்கை இலை சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்தா கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும். அதனால் எல்லாமே ஒன்றா போட்டு அப்படியே வதக்கி அரைச்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். எதுவுமே சேர்க்காம, கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவும் சேர்க்காம.